Hi friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனையை ஸ்டாப் பண்ணி நம்மளோட முடியை நல்லா கருகருன்னு அடர்த்தியா வளர வைக்கக்கூடிய ஒரு ஹேர் டானிக் எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட், அமினோ அமிலங்கள், புரோட்டீன், பீட்டா கரோட்டின், அயன், கால்சியம், விட்டமின் சி, பாஸ்பரஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்துகள் போன்ற ஏராளமான சத்துக்கள் இந்த கருவேப்பிலையில இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையில் உள்ள விட்டமின் B6 பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சமநிலை காரணி மாதிரி செயல்பட்டு நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனையை உடனடியாக ஸ்டாப் பண்ணுது. இப்போ இந்த ஹேர் டானிக்ல நம்ம இன்னும் சில இன்கிரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன, அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட நம்ம வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த வெந்தயம் ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இது கூட கருஞ்சீரகம் சேர்த்துக்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் உள்ள பொடுகு, இளநரை பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணி நம்மளோட முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட தலைமுடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம வச்ச 1 கப் தண்ணீர் அரை கப் தண்ணீராக வற்றி வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொதிக்க வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதில் சேர்த்துருக்கிற கருவேப்பிலைகள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடிகட்டி எடுத்துட்டேன். அடுத்ததான் நம்ம இது கூட ஆயில் சேர்க்க போகிறோம். இது கூட நீங்கள் விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் கூட இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வேப்பெண்ணெய் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணீர் சூடாக இருக்கும்போதே இது கூட நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் டானிக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேர் டானிக்கை அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா கூலானதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஸ்கேல்ஃபில், உங்களோட ஹேர்லலாம் நல்லா அப்ளை பண்ணி உங்களோட கையால் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த ஹேர் டானிக்கை வாரத்துக்கு 2 தடவைன்னு தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் ஸ்டாப் ஆகி உங்களோட முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டானிக் ரொம்ப எஃபெக்டிவ், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தொடர்ந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துடும். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.